வணக்கம் வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷம். என்னன்னு சொன்னால், முக்கியமான ஒரு வீடியோ, சின்ன வீடியோ தான். நான் ஒரு தெளிவுபடுத்தேன். நெடுந்தீவு சம்பந்தமான 2வது வீடியோ. நான் ஏற்கனவே நெடுந்தீவு சம்பந்தமான முதலாவது வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நான் இப்போ நெடுந்தீவு சம்பந்தமான 2வது வீடியோ. நெடுந்தீவுக்குள் இப்போ உங்களுக்கு தெரியும், நெடுந்தீவை நீங்கள் விஜய்க்கு கொடுங்கோ. நெடுந்தீவு மட்டும் இல்லை, கச்சதீவு மட்டும் இல்லை, நெடுந்தீவையும் எல்லா தீவுகளையும் விஜய்க்கு கொடுங்க, யாழ்ப்பாணத்தையும் கொடுங்கன்னு வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் ஒரு பாராளுமன்ற உரையை ஆற்றியது பெருசாக விமர்சிக்கப்பட்டது. சிங்களாக்களும் பேசுறாங்க, தமிழாக்களும் பேசுறாங்க. நெடுந்தீவில் இருக்கிற ஒரு சில NPP பாராளுமன்ற உறுப்பினர்கள ஆதரவாளர்கள் பேசினோம், தமிழரசு கட்சியின் ஆதரவாளர்கள் பேசிச்சினோம், எல்லாரும் குள்ளறி அடிச்சிச்சினோம், துள்ளி அடிச்சிச்சினோம். 6வது என்ன அர்ச்சுனா ராமநாதன் எம்பின்ற அப்பான்ற சொத்தா, அதான் இதா, அவற்ற வீடு, அவற்ற காணியா, அவற்ற வீடா, அவர் உழைச்சி கட்டினான்னு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. ஒரு சிங்களவர் துப்பாக்கியை வச்சு கொண்டு கூட கதைச்சார். ஓகே, இப்போ ஒரு விஷயத்த வைத்தியர் அர்ச்சுனா சம்பந்தமா போடணுமா இருந்தா, அதை ஒரு விஷயத்த ஒரு நெருப்பை கொளுத்தி போடுறதான் அவற்ற வேலை. அது எரிஞ்செறிஞ்சு தேவையில்லா எல்லாத்தையும் அழிஞ்சு அந்த இடம் இருக்கிறத அப்படியே காட்டிடும். காடெல்லாம் அழிஞ்சு அதுக்கு போட்டிருந்த மறைவு வேலிகள் எல்லாம் எரிஞ்சு, சரியா, ஒரு விஷயத்த வெளிப்படுத்தணும்னு சொன்னா, ஒரு திரையை நீக்கணும்னு சொன்னா, அந்த திரைக்கு முன்னால நெருப்பை கொளுத்தி போடுறது மட்டும்தான் வைத்தியர் அர்ச்சுனா செய்யற முக்கியமான வேலை. அவர் என்ன செய்வாருன்னு சொன்னா, அதை கொளுத்தி போட்டு விடுவார். கொளுத்தி போட்டு விட்ட பிறகு அந்த நெருப்பு எரிய நெறிஞ்சு பின்னுக்கு என்ன இருக்குன்றது தெரிய வந்துடும். இப்போ நெடுந்தீவன்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு நாள் தான் நான் பயணம் செய்தவர். ஒரே ஒரு நாள் பயணம். இன்னைக்கு நெடுந்தீவு முழுக்க சுத்தி திரிகிறாங்க எம்பிமார் முழுக்க. வைத்தியர் அர்ச்சுனா அங்க நின்ற குதிரையோட கழுதையோட போட்டோ எடுத்தது வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன், மற்றது பிரகாசன்னா, கௌசல்யா நரேந்திரன், அத மாதிரி ஜெகதாசன், இவ எல்லாரும் போய் நின்று ஒரு கழுதையோ குதிரையோட போட்டோ எடுத்த மாதிரி ஒரு போட்டோவை போட்டு இவ்வளவு எல்லாம் கேவலமா சித்தரிச்சாங்க. ஒரு விஷயத்தை நான் இதுல சொல்ல வரேன் என்னன்னு சொன்னா, இது ஒரு காமெடியா பகுதியான பதிவா இருந்தாலும், வைத்தியர் அர்ச்சுனா தமிழ் மக்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்றவைக்கு நிறைய செய்திருக்கிறார் என்று நாங்கள் சொல்லிட்டோம். ஆனா திருப்பி கேட்கிறார்களுக்கு நாங்கள் ஒன்றும் சொல்லல, அது என்ன செய்திருக்கிறார் என்று சொல்லல. அது விதண்டாவாதத்துல கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கலாது. அந்த அளவுக்கு எங்களுக்கு நேரமும் இல்லை. உண்மையாகவே ஒரு வீடியோ போடுறதுனாலே அது எனக்கு டைமே இல்லை உண்மையாக போடுறதுக்கு. நான் அதில் மினக்கிறது ஒரு முக்கியமான விஷயங்கள் என்ன தான் நான் கதைக்க விரும்புகிறது. ஏன்னா இதை நாங்கள் ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ஒரு தொழிலாகவோ அல்லது இது ஒரு வருமானமாகவோ செய்கிறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன் இல்லை, அப்படி ஒரு தேவையும் இல்லை. ஆனால் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த நெடுந்தீவு மக்கள் நிறைய இடங்கள்ல நீங்கள் உங்களோட மனசை நிப்பாட்டி நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குது. நெடுந்தீவுன்றது ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்பு யாருமே கணக்கெடுக்காத அளவுக்கு இருந்தது. ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தீங்கள், அதுலேயும் கவனம் ஈர்க்கப்பட்டது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுடைய பாராளுமன்ற உரையும், அவருடைய பாராளுமன்ற உரை எல்லா இடமும் வெட்டி துண்டு துண்டுகளாக போட்டப்பட்டதுக்கு பின்பதாகத்தான் எல்லாரும் நெடுந்தீவு பக்கம் திரும்பி பார்த்தவர். ஆர்ப்பாட்டங்களுக்கு இந்த அரசாங்கம் செவி கொடுக்குமாக இருந்தால் கையெட்டி விகாரை எப்போ இடிக்கப்பட்டிருக்கணும், அப்படி வடிவா விளங்கி கொள்ளுங்க. அதை விட வேலையில்லா பட்டதாரிகளுடைய ஆர்ப்பாட்டத்தை கேட்டு வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வேலை கொடுத்துருக்கணும், சரியா. ஆர்ப்பாட்டங்கள் இந்த அரசாங்கத்தையோ அல்லது இந்த அரசியலையோ பாதிக்குமாக இருந்தால், அதை விட இன்றைக்கு மயிலிட்டிக்கு முன்னால இருந்து இந்த மக்களுடைய கூக்குரல் எப்போ அந்த காணிகளை விடுதலை ஆக்கி இருக்கணும். அப்ப நீங்க விளங்கி கொள்ளுங்க, ஆர்ப்பாட்டங்கள் எவ்வளவுக்கு வேலை செய்யும்ன்றதை விளங்கி கொள்ளுங்க. அதுக்கும் யாழ்ப்பாண டவுனுக்குள்ள நின்று கொண்டு அரசு திணைக்களங்களுக்கு முன்னால நின்று கொண்டு எல்லாரும் சண்டை பிடிக்கிறதும் சத்தம் போடுற சத்தங்களும் கேட்கும். ஆனா ஒரு தீவு பகுதியில நின்று கொண்டு நாங்க எவ்வளவு சத்தம் போட்டாலும் அதை கேட்கறதுக்கு 1-2 மீடியாக்கள்லாம் வரும், அவைதான் அதை இது செய்யணும். ஆனா அது பெரிய இதாக எடுபடாது. ஆனால் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் அரசாங்கத்தை அவமானப்படுத்துவது போன்று, அரசாங்கத்தை உங்களால் ஒன்றும் முடியாது என்று எச்சரிப்பது போன்ற ஒரு தொனியிலே உங்களுக்கு வடக்கு கிழக்கு அபிவிருத்தி செய்ய இயலாட்டி எங்கட நெடுந்தீவுக்கு ஒரு போட்டோட உங்களுக்கு வழி இல்லைன்னா அதை விஜய்கிட்ட கொடுங்கன்னு சொன்னது நிறைய பேருக்கு டோசத்தை கிண்டி இருக்கு. நிறைய பேருக்கு புத்துணர்ச்சியை உருவாக்கி இருக்கு, ஒரு பூஸ்டோட்டை கொடுத்துருக்கு. அட ஏன் நாங்கள் இந்தியாவுக்கு கொடுக்கணும், எங்கட நாட்டை நாங்கள் தானே பார்க்கணும் என்ற ஒரு சிந்தனையை NPP பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உருவாக்கிது. ஒரு காமெடி ஒன்று போடுறேன்னு பாருங்க.
பார்த்துட்டு நாங்கள் மிச்சத்தை கலைப்போம். என்னன்னு சொன்னா அதான் நான் எப்பயுமே சொல்றது, தீக்குச்சியை கொளுத்தி போட்டு அதை எரிய விட்டு அது திரைக்கு பின்னால இதான் இருக்குன்னு காட்டி அதுக்கு நடவடிக்கை எடுக்க வைக்கிறது வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன். ஆனா அதுக்குரிய கிரெடிட்டை, அதாவது அதுக்குரிய விஷயத்தை எடுக்கிறது வந்து சுற்றுலா அமைச்சருடைய பிரதி அமைச்சர் ரூவா நரசிங்க அவர்கள், தங்களுடைய யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், வடக்கு மாகாண சுற்றுலா பயணத்தினுடைய தலைவர் மற்றும் ஏனையருடன் நாங்கள் நேற்று சென்று அந்த இளமையை பார்வையிட்டோம். அங்கே தங்கியிருந்து அங்கே காணப்படுகின்ற வாய்ப்புகள், உல்லாசத்துறையை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை பார்த்திருந்தோம். ஏராளமான பொட்டான்சியல்ஸ் இருக்கின்றது. நாங்கள் முக்கியமாக சந்தித்த பொழுது அந்த நெடுந்தீவுக்கான போக்குவரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அதை மேம்படுத்துவதோடு அங்கே காணப்படுகின்ற பல விடயங்கள், உதாரணமாக பார்த்தால் அங்கே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் இருக்கின்றது. அந்த இடங்களை நாங்கள் செய்வதற்காக கூடுதலாக அதிகமான பயணிகள். என்ற கேள்வி என்னன்னா, பிள்ளையானைக்காங்க இவர் வந்து யாழ்ப்பாணத்துல ஒரு பிரின்சிபலா இருந்தவர், சரியா? கேட்கறத நீங்க பிள்ளையானை கூட நியாயமான கருத்துக்களா இருந்தா ஏற்றுக்கொள்ளுங்க, பிடிக்காட்டி தட்டி விடுங்க. இவர் பிறந்து வளர்ந்தது யாழ்ப்பாணம். நெடுந்தீவுல சுற்றுலாத்துறை சம்பந்தமான விஷயம் இருக்குன்னு இவருக்கு தெரியாதா? இப்ப அவர் கொழும்புல இருந்து வர பாராளுமன்ற உறுப்பினர் இதை சொல்றது வேற விஷயம். அதை விட இவர் ஒரு கல்வி கற்பித்த ஆசிரியராக இருந்து அதிபராகி எத்தனையோ மாணவர்களுக்கு எங்கட சரித்திரங்களையும் வரலாறுகளையும் படிப்பிக்கிறார். நெடுந்தீவில எத்தனையோ புராதனமான வரலாற்று சம்பவங்கள் நடந்திருக்குன்றது இவருக்கு தெரியாது. எம்பியா வந்து 2 வருஷம், சரியோ? இந்த கேள்விகள் பிள்ளைன்னு சொன்னா நீங்க கமெண்ட் பண்ணுவோம். இதெல்லாம் இவருக்கு தெரியும் தானே? இவருக்கு இது தெரியாம இல்லை தானே? நெடுந்தீவுல சுற்றுலா வசதி இருக்கு, சுற்றுலாத்துறை இருக்குதுன்றது இவருக்கு தெரியாதா? எல்லாமே தெரியும். நீங்க வந்து இன்றைக்கு வந்து புதுசா படிப்பிக்கிற மாதிரி ஏதோ நாங்கள் செய்வதற்காக கூடுதலாக அதிகமான பயணிகள் தங்கி நிற்பதற்கான ஹோட்டல்ஸ் மற்றும் வசதிகள், ஹோம் ஸ்டே வசதிகள், அதே போன்று வைல்ட் அனிமல்ஸ், குறிப்பாக அங்கே காணப்பட்ட குதிரைகள், அது பிரீமியம் குவாலிட்டியாக காணப்பட்ட அந்த குதிரைகள், அதே போன்று ஏன் இடங்களை நாங்கள் வளர்ச்சி செய்வதற்காக உலகத்திலே தரமிக்க ஒரு இடமாக இந்த நெடுந்தீவு பிரதேசத்தை மாற்றுவதற்கு இலக்காய். இல்ல, ஒரு மனுஷர் வந்து புழுவராம், சரியோ? அண்ட புழுவர்ன்னு சொல்லக்கூடாது. அது வந்து அனுரகுமார திசநாயகா அவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். நான் என்ன சொல்ல வரேன்டா, நீங்க நெடுந்தீவை டெவலப் பண்ணுவோம், பிரச்சனை. அங்க நீங்க போக முதலே அங்க டூரிசம் எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா நீங்க டூரிசத்தை செய்யுங்க, பெருசா செய்யுங்க, அதெல்லாம் பெரிய விஷயம். அதையும் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, ஆரோ ஒரு சிங்களாக்களுக்கு தான் கொண்டே அவங்களத்தான் குடியமர்த்தி அவங்களத்தான் இதுக்குள்ள பெரிய ஆளா ஆக்க போயிருப்ப. இவன் பிரச்சனை என்னன்னு சொன்னா, நெடுந்தீவு மக்கள் இனித்தான் நீங்க விழிப்பா இருக்கணும். அரசாங்கத்தை கொண்டு வந்து இதுக்குள்ள திருப்பி விட்டுட்டார் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன். இனி நீங்கள் உங்களோட வளத்தையும் உங்களோட பொருளாதாரத்தையும் உங்களோட வேலை வாய்ப்புகளையும் பாதுகாத்து கொள்றது வந்து உங்களோட கையில தான் இருக்கு. அடுத்த கட்டம் தான் பிரச்சனையே இருக்கு. இப்ப இவங்களை என்ன செய்ய போறாங்கண்டா, இப்ப இங்க வந்து எல்லாம் பார்த்துட்டு போயிடணும். இனி யார் முதலிட போயிடும்? அங்க முதலீடு செய்ய போறது யார்? எந்த நிறுவனம் முதலீடு செய்ய போகுது? அதில் உரிமையாளர் யார்? சிங்களவரா தமிழரா யார்? அவ வந்து என்ன அடிப்படையில இங்க வருது? இவருக்கு இவ்வளவு காலமும் பாதைகள் நெடுந்தீவுல சரியில்லைன்றது தெரியாதாம். இப்பதான் தெரியுது. என்ன போய் பார்த்துருக்கிறாராம், தங்கி நின்று பார்த்துக்கிறான். யோசிச்சு பாருங்க, ஒரு யாழ்ப்பாண மக்களுடைய வாக்கில போன எம்பி, யாழ்ப்பாணத்துல இத்தனை வருஷமா பிரின்சிபலா இருந்திருக்கிறார். இவருக்கு வந்து இப்பதான் அங்க புராதன கட்டிடங்கள் இருக்குன்னு தெரியுது, அங்க நிறைய பாதுகாக்கப்பட வேண்டிய மரபுகள் இருக்குன்னு தெரியுதுண்டா. இது இந்த உண்மையான இந்த இன்றைக்கு நெடுந்தீவுன்ற ஒரு விஷயத்த இன்றைக்கு உண்மையாவே இவையெல்லாம் போய் வட்டமிட்டு கழுகு சுத்தி வர மாதிரி நல்ல பிரீமியம் குதிரைகள் இருக்கான். நான் என்ன சொல்ல வரேன்டா, இவங்கள் ஒரு விஷயத்த நெடுந்தீவு மக்கள் புரிஞ்சு கொள்ளுங்க, உங்களோட வளங்களை சூறையாடி கொண்டு போகாம தடுக்கிறதுக்கும் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் தான் தேவை. நல்லா விளங்கி கொள்ளுங்க. உங்களோட வளங்களை சூறையாடி கொண்டு போறதுக்கு ரெடி ஆகுது இந்த என்பிபி அரசாங்கம். அது எந்த விதத்துல செய்யும்னு தெரியாது. அது காலம்தான் பதில் சொல்லும். இப்ப டெவலப் பண்ண போயினோம்னுட்டு இவையிட்ட எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு இருக்கிறார். டெவலப் பண்றத எங்கட மக்களுக்கு, அதாவது நெடுந்தீவு மக்களுக்கு பயன்படுற வகையில, நெடுந்தீவு மக்களுடைய பாதுகாப்பு, அவர்களுடைய பொருளாதாரம், அவர்களுடைய நகர அபிவிருத்தி, இதுகளை முன்னிட்டு தான் டூரிசம் இருக்கணும் ஒழிய இவைய கொண்டாந்தொண்ட வச்சு போட்டு 5 ரூபா போட்டுட்டு 100 ரூபா தூக்கி கொண்டு போற அளவுக்கு விட்டுட்டு இருக்கக்கூடாது. அதுதான் நடக்க போதுன்ற என்ற அடிமனசு சொல்லுது.
இப்ப இவங்களெல்லாம் வந்து கழுகு வட்டம் போடுற மாதிரி போட்டு கொண்டிருக்கிறது காரணம் வந்து இவைக்கு பொருளாதார நெருக்கடியில இருக்கணும். அப்ப எங்க பொருளாதாரத்தை கிண்டி எடுக்கலாம், எங்க இருந்து பணத்தை வசூலிச்சு அரசாங்கத்தின கடன்களை தீர்க்கலாம்ன்றதுல இவ குறியா தெரியும். அதுக்குத்தான் இந்த கைப்பிள்ளைகள் 3 பேரையும் பெற்றிருக்கு. இளங்குமரன், ராஜீவன் எம்பி, மற்றது பேர் பவானந்த ராஜா, சந்திரசேகர் அவர் வந்து சும்மா ரவுடிசம் பண்றதுக்கு விட்டுக்கிறாரு. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா, நெடுந்தீவு மக்கள் சரியான அலர்ட்டா இருக்கணும். என்னன்னு சொன்னா இவ என்ன செய்ய போயினோம்னு சொன்னா, டூரிசம் என்ற அடிப்படையில நீங்க டூரிசம் செய்யறதுக்கு டெவலப் பண்றதுக்கு எந்த தடையுமே இல்லை, அதை செய்ய விடுங்க, அதை ஆதரிங்க. ஆனா அதுல தெளிவா இருங்கோ. அது சம்பந்தமான கேள்விக்கூடிய நாலேஜ் உள்ள ஒரு ஆள் வேணும். அதுல யார் டெண்டர் எடுக்க போயினோம், யார் இந்த முதலீடுகளை செய்ய போயினோம், இதால நெடுந்தீவு மக்களுக்கு என்ன லாபம், நெடுந்தீவு மக்களுக்கு லாபம் பெற போதா, இல்ல சிங்கள குடியேற்றங்கள் நெடுந்தீவுல கொண்டு வந்து வர செய்யப்பட போதா? இவை இந்த தீவகங்கள், அதாவது நைனாதீவு, நாகவிகாரையை ஒட்டி இருக்கிற பகுதிகளை அதிகமா டெவலப் பண்றதுக்கான காரணம் என்ன, அந்த பக்கம் திசை திரும்பி இருக்கிறதுக்கான காரணம் என்ன, இது எல்லாத்தையும் தெளிவாக நெடுந்தீவில வாழுகிற மக்களும் மற்ற தீவு பகுதியில வாழ்ற மக்களும் புரிஞ்சு கொள்ளணும். இதை கேள்வி கேட்கறதுக்கு அர்ச்சுனா ராமநாதன் என்ற ஒருத்தரை தவிர வேறு யாரும் இவங்களோட டீல் அடிக்காம இருக்க போறது இல்லை. வேற யார் வந்தாலும் இவங்களோட டீல் அடிச்சு பின்னால காசை வாங்கி போட்டு, அல்லது வர்ற சிங்கள ஒரு முதலீட்டாளர்களுக்கு இதை கொடுத்து போட்டு, அல்லது வேற ஒரு எங்கட தமிழ் துரோகிகள் மாதிரி பெரிய பண முதலீடுகள் மாதிரி ஒரு பூச்சா மாச்சா மாதிரியான ரீச்சா மாதிரியான நல்லா மறைப்பா அப்புறம் பயம் நினைச்சிருவாங்கடாப்பா, ரீச்சா மாதிரியான எங்களுக்குள்ள இருந்து கொண்டே எங்கட இனத்தின் பொருளாதாரத்தை எல்லாத்தையுமே சுரன்ற ஒரு குறிப்பிட்ட ஆக்களுக்கு கூட கொடுத்து போட்டு வைக்க போறாங்க. அப்ப அதுல கேள்வி கேட்கணும்டா, வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் என்ற ஒரு ஆள் அங்க இருக்கணும், அவரை பிரதிபலிக்கிற ஒரு ஆள் அங்க இருக்கணும். ஆகவே மிக தெளிவா இருக்கும். நெடுந்தீவு என்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கு என்பிபி அரசாங்கம் திரும்பி பார்த்துருக்கேன்டா. அதுக்கு இந்த ராஜீவன் எம்பி அவர் வந்து 2 மாசம் இதை பெருசாக்கி இந்த பிரச்சனையை பெரிய இஷ்யூவாக்கி இன்டர்நேஷனல் இஷ்யூவா போயிட்டு வெளிநாட்டுல இருந்து கேட்கிறாங்க, அர்ச்சுனா எப்படி நெடுந்தீவ கச்சதீவ இந்தியாவுக்கு கொடுப்பாருன்னு வெளிநாட்டுல இருந்து கத்துறாங்க. அந்த அளவுக்கு நேஷனல் இஷ்யூவாக்கி நெடுந்தீவை இந்த என்பிபி அரசாங்கம் திரும்பி பார்க்க வச்சு, ஐயோ நெடுந்தீவு ஓட் முழுக்க அர்ச்சுனாவுக்கு போகுது, அர்ச்சுனா ராமநாதனுக்கு போகுது, அவர் பாராளுமன்ற உறுப்பினராக திருப்பி வரப்போறார், முதலமைச்சராக வரப்போறார் என்ற பயத்துல ரஜீவனை அடித்து துரத்திகளை ஓடி போய் நெடுந்தீவில 2 நாள் தங்கி நின்று வேலை செய் 2 துரத்தை வச்சது வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன். இப்ப நெடுந்தீவின் இனி வரப்போற விஷயங்களை கதைக்கணும் என்றாலும் அவர்றான். இவருக்கு இவன் கதைக்க மாட்டான். மயிலடியில் நடக்கிற சம்பவம் தெரியுதானே, இவன் கதைக்க மாட்டான். அவைய அங்க இருக்கிற மக்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்க போயிருப்பான். இங்க இவர் யாழ்ப்பாணத்துல இருக்கிறார், பக்கத்துல அங்க மயிலடியில சனம் ரோட்ல இருக்கு, வீடு இல்லாம, அதை பற்றி கதைக்கிறதுக்கு வாக்கு இல்லை. ஆனா வாழ்வாதாரத்தை பாதுகாக்க போயிடுவான். விளங்கி கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வெட்டும் புலி சிரிச்சு வருது, சுத்தித்தான் போடுங்கடா, சுட்டும் விரல் அசைவ கொஞ்சம் உத்துத்தான் பாருங்கடா, முட்டுத்தடை வென்று வருவோம் ஒற்றுமையாகுங்கடா, எட்டும் வர எட்டி நடக்கட கட்டளை கேளுங்கடா. கொஞ்சம் உத்துத்தான் பாருங்கடா, முட்டும் தடை வென்று வருவோம் ஒற்றுமையாகுங்கடா, எட்டும் வர எட்டி நடக்கல கட்டளை